வணக்கம் நண்பர்களே. இடையில ரொம்ப கேப் ஆயிடுச்சு. நான் ஒரு 1 மாசத்துக்கு முன்னால தான் பேசினேன். அதுக்கு இடையில இந்த இந்த மெஷின் கொஞ்சம் ரிப்பேர் ஆனதுனால, என்னுடைய பேச்ச தொடர முடியல. அதனால தயவுசெய்து பொறுத்துக்கொள்ள வேண்டுகிறேன். ஒரு நல்ல முறையில இந்த திருக்குறள் சொற்பொழிவு போய்க்கிட்டு இருந்துச்சு. அருமையா ஒவ்வொரு குறளையும் ரசிச்சு, ரசிச்சு அதனுடைய நுட்பங்கள், திருவள்ளுவருடைய அந்த ஆற்றல், திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மக்களுக்கு அத சொல்லும்போது, அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிய குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மகிழ்ச்சி ஒரு 1 மாதத்துக்கு எனக்கு இல்ல. அது உங்களுக்கு எப்படியோ. இவரு போர் அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சிலர் நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே இது ஒரு இந்த குறள் சொற்பொழிவு மூலம் மிகப்பெரிய மனமகிழ்ச்சி. நம்முடைய தமிழ்ல உள்ள அந்த இந்த திருக்குறளுக்கு ஈடான உலகத்திலேயே எந்த ஒரு இலக்கியமும் கிடையாது. உலக இலக்கியங்கள ஓரளவுக்கு தெரிஞ்சு தான் நான் சொல்றேன். அப்படி இருக்கிறதுல, இப்படி ஒரு சின்ன ஒரு இடர்பாடு, ஒரு தடங்கல் இதெல்லாம் வர்றது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமான ஒண்ணுதான். சரி, இனிமேலாவது நம்மளால தொடர முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இன்னைக்கு அன்னைக்கு நான் 551வது திருக்குறள் அ கொடுங்கோன்மைங்கிற அந்த அதிகாரத்துல 551வது குறளோட முடிச்சேன். இப்போ இன்னைக்கு 552வது குறளுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த 552வது குறள் என்னன்னா, "வேலொடு நின்றான் இடு என்றது போலும் கோலொடு நின்றான் இரவு." அது அ ஆறலை கள்வர் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. அது முன்னால கொஞ்சம் நம்ம வளர்ச்சிகள்லாம் பெறாத அந்த காலங்கள்ல, எங்கேயாவது வழிப்போக்குல நம்ம போகும்போது கிராமங்கள்ல, கிராமம் விட்டு கிராமம் போகும்போது, இல்ல இப்ப இந்த மாரிலாம் பிரயாணங்கள் போகும்போது, நம்முடைய அந்த நம்ம செல்லக்கூடிய வழியில அவன் ஒரு அந்த ஈட்டி, அந்த வேல் அந்த வேல் கம்போட நிப்பாங்க கள்ளர்கள். அவங்க தான் ஆறலை கள்வர். ஆறுங்கிறது வழி, பாதை. அங்க அலையக்கூடிய ஆறலை கள்வர். அப்படிங்கும்போது அவங்க நின்னு, "என்ன வச்சிருக்க? அந்த நகை இருக்கா? நகைய கடத்து." இப்படின்னு சொல்லி மக்களுடைய அவங்களுடைய உடைமைகள பறிச்சுருவாங்க. இந்த உடைமைகளை பறிக்கிறதுங்கிற அந்த நிலைலாம் ஒரு பெரிய மனசுக்கு ரொம்ப ஒரு துயரமான ஒண்ணு. நேற்று நேற்று பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு சம்பவம் தான். ஆனா, அந்த சிறு சம்பவத்த பயன்படுத்தி, மக்கள் எப்படி பிறருடைய உடைமைகள பறிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்கங்கிறத நம்ம நேரடியா பார்க்க முடியும். ஒரு ஆள் அ நடந்து போறவரு ஒரு கல் தட்டி கீழ விழுந்திருந்தார். அது இரவு நேரம். அப்படின்னா இரவு அ மெதுவா சாயங்காலம் முடிஞ்சு இரவு வந்து ஓரளவுக்கு இரவு ஆயிடுச்சு. அது விழுந்த உடனே அந்த ஆள் அ பொம்பளை ஆள் தான். கீழ விழுந்து முகத்துல என்னமோ
ஒரு புண்ணியமான ஒரு காரியம். ரோடு கரடுமுரடான ஒரு ரோடு. அதான் முகத்துல அடிச்சு அப்படி விழுந்திருந்தா மூர்ச்சை ஆயிருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு பக்கத்துல. ஆனா இது இந்த மூர்ச்சை எரிச்சு ஆகல. அந்த அந்த பெண்மணியினுடைய கணவரும் பக்கத்துல இருக்காரு. இவங்க ஒரு பக்கத்துல விழுந்து கிடக்காங்க. அவரு ஒரு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்துச்சு. அதுக்குள்ள பிறகு எல்லாம் போய் எடுத்து இது பண்ணனா, சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் அந்த பெண்ணுக்கு அந்த பொம்பளையாள்ட்ட அந்த தண்ணி தெளிக்கிற மாரியும், அது பண்ற மாரியும், தூக்கி விடுற மாரி, இது பண்ற மாரியும், அத அத மட்டும் கொஞ்சம் கவனிக்காம விட்டுருந்தோம் அப்படின்னாச்சுன்னா, நேத்து ஒரு சின்ன ஒரு 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 நிமிஷம் தான். டக்குன்னு அந்த மேல உள்ள இந்த செயின் அப்படியே உருவிட்டு அந்தால ஓடுறதுக்கு ரெடியான ஒரு சூழ்நிலை. அந்த பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த பையன் உடம்புல மேல அடிக்கிற அந்த மதுவினுடைய வாசம். அளவுக்கு மீறி மது குடிச்சிருக்கான். அவன் என்னமோ பெரிய ஹெல்ப் பண்ற மாரி அந்த பொம்பளையால தூக்கி விடவும், அது பண்ணவும், இது பண்ணவும், தண்ணிய வாங்கி முகத்துல ஊத்தி கழுவவும். இவன் யாரோ? நல்லவேளை அந்த வீட்டுக்காரங்க முழிச்சுக்கிட்டாங்க. இது யாரு? ஏய் டக்குன்னு நீ நவுளு போ. உனக்கு யாரு? உனக்கு இங்க என்ன வேலை? நீ நகுலு. இன்னும் கொஞ்சம் மட்டும் ஆட்களும் இல்லாம இருந்திருந்தா, அந்த அந்த பொம்பளையாள் போட்டிருந்த செயின் நேற்று அதோட. ஆக இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ஆறலை கல்வர்கள் அங்க ஆறலை கல்வர்கள் சொல்லி நம்ம எங்கேயோ எல்லாம் போய் பார்க்க வேண்டியதில்ல. பக்கத்திலேயே இருக்காங்க ஆறலை கல்வர்கள். இப்போ கல்வர்கள் நம்ம நாட்டுல ரொம்ப பெருத்து போயிட்டாங்க. எப்படி இதையெல்லாம் சமாளிச்சு ஒரு தமிழ் சமுதாயம், ஒரு வள்ளுவர் சமுதாயம் எப்படி வரப்போகுதுன்னே ஒண்ணும் தெரியல. அதத்தான் திருவள்ளுவர்ல சொல்ற. வேலோடு நின்றான் இடு என்றது போலும். அப்படிப்பட்டவன் என்ன செய்வான்னா, அப்பன் கூட வந்துகிட்டு போய்கிட்டு இருப்பான். அவன் நிப்பான். அந்த வேலோடைய இருக்கிறத குடும்பமா அங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்கு. இங்க அப்படி இல்ல. ஒரு சின்ன விஷயத்திலேயே அடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை ஆயிடுச்சு. அப்போ அந்த அவன் இருக்கிறத எடு அப்படின்னு சொல்றான். இதை எதுக்காக வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, ஒரு நாட்டினுடைய மன்னனுக்கு சொல்றாரு, ஒரு கொடுங்கோலனுக்கு சொல்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா, இந்த டாக்ஸ், அந்த வரிகள் போடுறதெல்லாம் ரொம்ப ஒரு சமயம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால வரைக்கும் இந்த கேஸ் கிடைக்கல, அங்க சண்டை நடக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லி எவ்வளவோ அதனுடைய விலையை கூட்டிக்கிட்டே இருந்தாங்க. கவர்மெண்ட் அதை பத்திலாம் இல்ல. அங்க அது முடியலையா, நீதான் கட்டணும் ஃபைன். அப்படி இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும். நேற்று கூட அமெரிக்க பாராளுமன்றத்துல ஒண்ணு சொல்லி, இவங்க ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறாங்க இந்தியா. அதனால இவங்களுக்கு 100% எப்படி பாருங்க. ஆக எல்லாருமே கொள்ளைக்காரனா இப்ப பகல் நேரத்துல ஒரு கண் விழித்து இருக்கும்போது எல்லாருமே இப்படிப்பட்ட கொள்ளைக்காரர்களாக ஆட்சியாளர்கள் மற்ற யாருமே இப்படிப்பட்ட ஒரு மிக துணிந்து மக்களிடத்துல அந்த வரிய நின்னு பிடிச்சு வாங்குறதுல நிக்காங்க. அதத்தான் அவர் சொல்றாரு. வேலோடு நின்றான் இடி என்றது போலும், கோலோடு நின்றான் இரவு. அதாவது செங்கோல் ஏந்திக்கிட்டு அரசனா இருக்கிறவன், நீ மக்கள்கிட்ட ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு வரிய கொடு, அதுக்கு வரிய கொடுன்னு சொல்லி நீ பிச்சை எடுக்கிய. இது எதுக்கு சமம் தெரியுமா?
ஒரு ரீசனபிள் வேணும்ல. ஒரு ரீசன் இருந்து அதற்குரிய மன்றங்களெல்லாம் அதுல பேசப்பட்டு, அதுக்கப்புறம் ஒரு வரி விதிக்கலாம். அதெல்லாம் இல்லாம, இப்படி வந்து செய்றது, அந்த கொடுங்கோலன் தான் வந்து, நீ வந்து அ அ அதான் அவரு சொல்றாரு, "கோலோடு நின்றான் இளம்." நீ வந்து செங்கோல் ஏந்தி மக்கள்ட்ட வந்து, குடு குடு" அப்படின்னு கேட்கறது வந்து எவ்வளவு இப்படி வந்து கசக்கி பிழியணுமா? இது வந்து ஒரு செங்கோல், ஒரு கொடுங்கோல் மன்னன் வந்து இத செய்வான். அந்த கொடுங்கோல் மன்னன பத்தி தான் வள்ளுவர் வந்து இந்த அந்த தலைப்பு அதிகாரத்தினுடைய தலைப்பே கொடுங்கோன்மை. அதுல வந்து இந்த 2வது குறள்ல இப்படி வந்து வள்ளுவர் வந்து இத சொல்லியிருக்கார். இனிமே அடுத்தால 3வது குறள் எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். அதுவரை நன்றி.